இந்தியாவில் 24 ஹவர்ஸில் என்ன நடந்துச்சு? அருணாச்சல் பிரதேசில் இருக்க 27 லொக்கேஷன் நேமை சைனீஸில் ரீநேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவோட சேர்ந்தது, இது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் அண்ட் ஐபேடில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால உடனே அப்டேட் பண்ணிடுங்க, இல்லைனா ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிடுவாங்கன்னு இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. $54 பில்லியன் வர்த்தான பிபிஓ செக்டாரில் ஹியூமன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம்ல நிறைய ட்ரோனை அட்டாக் பண்ற லோ காஸ்ட் மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டமான பர்கவஸ்திராவை சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஜிடிபி என்டையர் பாகிஸ்தான் ஜிடிபியை சப்ரஸ் பண்ணிருக்கு. தமிழ்நாடு ஜிடிபி இவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆனதுக்கு மெயின் காரணமா இருந்தவங்க ஜெயலலிதா மேமும் அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் தான். இந்தியன் ஜுடிஷியரியை லீட் பண்ற ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெட்யூல் காஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஜஸ்டிஸ் BR கவி இன்னைக்கு 52nd CJI பதவி ஏற்றிருக்காரு. தமிழ்நாடு அண்ட் கேரளால ஆல்மோஸ்ட் 5 hours ஏர்டெல் நெட்வொர்க் டவுன் ஆயிருக்கு. ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட்ஸ்.